அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனிதனுக்கு வீடு என்பது ஒரு பெரிய கனவாகும். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 வீட்டை பற்றி பேசியுள்ளார்கள். அந்த 3 வீட்டை பற்றியும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம். சொர்க்கத்தில் 3 சாரருக்கு மாளிகை வாங்கித்தர அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். தான் சத்தியத்தின் மீது இருந்தும், அதாவது அவர்களின் பக்கம் நியாயம் இருந்தும் சண்டையிடாமல் அமைதியாக இருந்து மனிதருக்கு சொர்க்கத்தின் ஓரத்தில் ஒரு மாளிகை எழுப்பப்படும் அல்லது வாங்கி தரப்படும். விளையாட்டுத்தனமாக கூட பொய் பேசாமல் அந்த பொய்யிலிருந்து விலகியவருக்கு சொர்க்கத்தின் மத்திய பகுதியில் ஒரு மாளிகை கிடைக்கும். நல்ல குணத்தை மட்டுமே தனதாக்கி, அதாவது அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை மட்டுமே தனதாக்கி கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் மேல் பகுதியில் உயர்ந்த பகுதியில் ஒரு மாளிகை கிடைக்கும். இந்த மூவருக்கும் சொர்க்கத்தை நான் வாங்கித்தர பொறுப்பேற்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்துள்ளார்கள். இதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறியதாக அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆதாரம் நூல் சுனன் அபு தாவூத் 4800. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போல இந்த 3 நன்மையும் நமக்கு கிடைக்க எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு உதவி செய்வானாக.